ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவம் படிக்கும் மாணவி ஒருவர் கடந்த 8ஆம் தேதியன்று இரவு பணியில் ஈடுபட்டிருந்தார். பின்னர் காலையில் மருத்துவ மாணவி உடலில் காயத்துடன் சடலமாக மீட்கப்பட்டார். மாணவியின் சடலம் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போது பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து துப்பு துலக்கினர். அப்போது மருத்துவ மாணவியின் சடலம் அருகே ப்ளூடூத் ஹெட்போன் கண்டெடுக்கப்பட்டது. ப்ளூடூத் ஹெட்போன் சஞ்சய் ராய் என்பவரின் போனோடு கனெக்ட் செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் சஞ்சய் ராயை கைது செய்து விசாரித்தனர். மேலும் சஞ்சய் ராயிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது. இதில் திடுக்கிடும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. சஞ்சய் ராயும் அவரது நண்பர்களும் மது அருந்துவிட்டு சிவப்பு விளக்கு பகுதிக்கு போனதாகவும் பின்னர் செட்லாவுக்கு செல்லும் வழியில் தெருவில் ஒரு பெண்ணிடம் அத்துமீறியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து தனது காதலிக்கு போன் செய்து நிர்வாண படங்களை கேட்டதாக சஞ்சய் ராய் வாக்குமூலம் அளித்துள்ளார். பின்னர் மருத்துவமனைக்கு சென்று திரும்பிய போது அதிகாலை 4 மணி அளவில் கருத்தரங்கு மண்டபத்திற்கு அருகில் உள்ள நடைபாதைக்கு செல்லும் போது மருத்துவ மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றதாக சஞ்சய் ராய் ஒப்புக்கொண்டுள்ளார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.